ஏண்டா இந்தியால இருந்துட்டு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு வேலை பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? உங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியலடா. உங்களெல்லாம் இந்தியால இருந்தே ஓட விடணும். டேய் ஷக்கூர் கான் மங்கோலியா, இந்தியால ராஜஸ்தான் ஸ்டேட்டோட கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்துட்டு இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷன்ஸை பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு கொடுத்துருக்கிய, இதெல்லாம் சரியா? அடே ஷக்கூர் கான், நீ இருக்கிறது இந்தியால, வேலை செய்யறது ராஜஸ்தானுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல, உன்னுடைய போன்ல எதுக்கு பாகிஸ்தானுடைய போன் நம்பர்? அதே போல பாகிஸ்தான் பீப்புள் கூட உனக்கு என்னடா கம்யூனிகேஷன்? இந்த கேள்வியெல்லாம் உன்கிட்ட கேட்டா உன்கிட்ட சரியான ஆன்சர் கிடையாது. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது அப்படின்றதும் தெரியும். அதுவும் நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீ எதுக்கு பாகிஸ்தான் பீப்புளோட கம்யூனிகேஷன்ல இருக்க? அதே போல ரீசெண்ட் டைம்ஸ்ல 6-7 முறை பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்க. உன்னுடைய டிவைசஸ்ல இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ் எல்லாம் போஸ்ட் எல்லாமே டெலீட் பண்ணிருக்க. சந்தேகப்படுற மாதிரியான பேங்க் அக்கௌண்ட், அதாவது பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸும் நிறைய இருந்திருக்கு. சோ இதனால உன்னை ராஜஸ்தான் இன்டெலிஜென்ஸ் டீம் அரெஸ்ட் பண்ணது தப்பே கிடையாது. கண்டிப்பா உனக்கும் பாகிஸ்தானுடைய எம்பசிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இந்தியால இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக இவ்வளவு வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய வரலாறு என்னன்னு பார்த்த ஷக்கூர் கான், நீ வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில, அதாவது காங்கிரஸோட ஒரு மினிஸ்டருக்கு நீ பர்சனல் அசிஸ்டண்டா வேற இருந்திருக்க. ராஜஸ்தான்ல போன ஆட்சி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி. அந்த காங்கிரஸ் ஆட்சியில ஒரு முக்கியமான கேபினெட் மினிஸ்டர் தான் முகமது அவர்கள். அவர்களுடைய பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவர் தான் இந்த ஷக்கூர் கான். இந்த ஷக்கூர் கான் தான் இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முகமது கேபினெட் உடைய மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அந்த மினிஸ்டர் இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் இப்ப மாட்டின இந்த ஸ்பை, இவங்க 2 பேருமே ஒரே வில்லேஜஸ் சேர்ந்தவங்க. சோ கண்டிப்பா ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேபினெட் மினிஸ்டர் முகமது அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, இந்த மினிஸ்டரும் இந்தியாவுடைய காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப க்ளோஸ். சோ இப்போ இந்த ஸ்பையா மாட்டி இருக்கிறவங்களுக்கும் முகமது அவர்களும் ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது, இந்த முகமது அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப க்ளோஸ். எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்பைக்கும் காங்கிரஸுக்கும் இன்டர்லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபில இருந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வர்ஷிப் இஸ் இன் தி பிளட் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.